ஹாய் கைஸ் 11th எபிசோட் பார்க்கலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்து அப்படியே அழகா நிலா வெளிச்சமெல்லாம் இருக்கு. அதனால கீழே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே வானத்தை பார்த்துட்டு ச்சே நிலா இவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஆமா நிலா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒயின் குடிச்சிட்டே பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஹீரோக்கு தோட்டினோடனே ஹீரோயினும் போய் ஒயின் எடுத்துட்டு வரா. ரெண்டு பேரும் ஒயின் குடிச்சிட்டே பேசிட்டு இருக்கப்போ ஹீரோ கேட்கறான், நீங்க ஏன் ஜுவரோட கடைக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு ஒரு கடை ஓபன் பண்ணீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் சொல்றா, ஏன்னா எனக்கு ஜுவரை பழி வாங்கணும், அவ எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா, கிட்டத்தட்ட நான் என்னோட லைஃபே இழந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு இன்னும் உண்மையா சொல்லல, வேற மீனிங்ல சொல்றா. அவ வேற ஏதோ சொல்றா போலன்னு ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்துட்டு நிறைய ஒயின் பண்ண தெரியும், சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய ஒயின் பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் வந்து ஒயின் கடை வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஓபன் பண்ணேன் அப்படின்ற. நீங்க வந்து ஏதாவது தப்பா நினைச்சிடாதீங்க, நீங்க வேற ஒரு பெரிய ஜெனரல், என்னடா பழி வாங்குறாளா அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்றப்போ ஹீரோ சொல்றான், சச்சா அப்படிலாம் கிடையாதுங்க, ஏன்னா போர்க்களத்துல நாங்கெல்லாம் பாவமே பார்க்க மாட்டோம், தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கானதை வந்து அவங்க அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்றான். சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, நீங்க என் கூட இவ்வளவு ஜாலியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னு கேட்கறப்போ ஹீரோ சொல்றான், இது வரைக்கும் நான் உங்களுக்கு 2 வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்றப்போ நான் வந்து ரொம்ப கல் நெஞ்சுக்காரனா இருந்தேன், ஆனா செகண்ட் டைம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு உள்ள அவ்வளோ சேஞ்சஸ் இருந்துச்சு, ஏன் இவ்வளோ மாறினேன் அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. இந்த அழகான நிலா வெளிச்சத்துல நம்ம யார்கிட்ட உட்காந்து பேசுறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டே தவிர அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், என்ன ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஜுவர் வந்து எங்க நம்ம கிட்ட இருந்த காசு எல்லாமே இவ்வளவுதானா, என்னாச்சு, ஏன் இவ்வளோ கேவலமா போயிட்டு இருக்கு நம்ம பிசினஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா மேம், பக்கத்துல இந்த ஹீரோயின் வந்து ஓபன் பண்ணதுல இருந்து நம்ம கடைக்கு ஒரு பையன் வரதில்லை, அதுவும் இல்லாம நம்ம கடைக்கு ரொம்ப நாளா யாருமே வராம போயிட்டு நம்ம கிட்ட இருந்த எல்லா ஒயினும் கெட்டு போய் ஈஸ்ட் எல்லாமே கெட்டு போயிடுச்சு, இப்போ நம்ம கிட்ட புதுசா வாங்குறதுக்கு கூட காசு ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல மேம், ப்ராஃபிட்டும் இல்லை அப்படின்றான். அப்ப ஷுவர் இருந்துட்டு சரி ஓகே ஆனது ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க டைரக்டா பேங்க் போங்க, என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் எடுக்க முடியுமோ எடுத்து இனி புதுசா எவ்வளோ ஈஸ்டோ இல்லை ஒயினுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வாங்க, இன்னும் 6 மாசத்துல நம்ம திருப்பி ஒயின் பிசினஸ் புதுசா ஃபுல்லா பயங்கரமா கொண்டு வர போறோம் அப்படின்றா. ஆமா நான் ஹீரோயினோட கடையை காலி பண்ண சொல்லி அவளோட கடை ஓனருக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தேனே என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல மேம் அவங்க ஏதோ மிரட்டியிருக்காங்க, இந்த பொம்பளையும் பயந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அண்ணன் வந்து இது வரைக்கும் அவர் எவ்வளோ எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, ஹீரோயினுக்கு வந்து அந்த பாய்சன் எப்போ பட்டுச்சோ அந்த டைம் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு, இது கண்டிப்பா இந்த பாய்சன் பத்திலாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும், அப்போ நான் வந்து இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், என்னோட ஆட்கள் நிறைய பேரை அனுப்பி நான் இன்னுமே நிறைய எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயினோட அண்ணன் கேட்கிறான். ஹீரோவும் கண்டிப்பா நம்ம இது சீக்கிரமா முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாய்சன் ரிலேட்டடான மேட்டர் எல்லாமே இந்த பிளாக் மார்க்கெட்ல நம்ம தேடினா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, எனக்கும் சில பேர்த்த மார்க்கெட்ல தெரியும் இந்த பிளாக் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ கேட்கிறா, உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆன்டி ஒன்று இருக்குமே அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றப்போ, எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றான். அவங்க தான் வந்து பிளாக் மார்க்கெட்கே ஹெட் மாதிரி, ஆனா அவங்களுக்குமே பல ரூல்ஸ் இருக்கு, ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு கான்டாக்ட் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது, ஸோ நீங்க ஹெல்ப் பண்ணணும், அவங்க கிட்ட பேசி நீங்க தான் கொஞ்சம் க்ளூ எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்து பாக்குறான். யாருன்னு பார்த்தா இந்த பிரின்சி கிஃப்டா ஒரு பொண்ணு கொடுத்துருப்பானே அந்த பொண்ணு வந்து ஹீரோக்கு நான் ப்ளம் ஜூஸ் கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும்ட்டு வெளியே நின்று ஹீரோட அசிஸ்டன்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றான், எனக்கு இந்த ஜூஸ் எல்லாம் பிடிக்காது, எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஒன்னு நீயே ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிட்டு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். நான் வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணணும்லாம் வரல, இந்தாங்க நீங்க கேட்டீங்கல்ல அன்னைக்கு பேஸ்ட்ரீஸ் பண்ணதோட ரெசிபி, அது இதுல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னும் ஹீரோ அதை மட்டும் வாங்கிட்டு கதவை சாத்தின்னு போயிடுறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் அதான் ஹீரோ வேணான்னு சொல்லிட்டான்ல அந்த ஜூஸ் எனக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு அதை பிடிங்கிட்டு போயிடுறான். இவன் வந்து ஸ்பை வேலை என்னமோ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கா. வந்ததுமே இந்த எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆன்டி வந்து பிளாக் மார்க்கெட்ல இருக்காங்க அப்படின்றத ஒரு புறா மூலியமா எழுதி அதை வந்து அந்த பிரின்சிக்காக அனுப்பி வைக்கிறா. இவ்வளோ கேடித்தனமா யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோ எவ்வளவு யோசிப்பா, இவன் அனுப்பிச்ச புறாவை ஈஸியா அசால்ட்டா வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் பிடிச்சிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துறான். ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க பேசினாங்கல்ல எல்லாம் தெரிஞ்ச ஆன்டி வந்து பிளாக் மார்க்கெட்ல இருக்கான்னு, அவ வந்து அவ தூது அனுப்பியிருக்கா. அப்போ வந்து கரெக்டா இந்த பிரின்சி சொல்லியிருப்பான்ல, இவ வந்து நம்ம எவ்வளோ மக்கா வந்து அவளை நம்ம முன்னாடி காட்டிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹீரோ வந்து நம்மளை குறைச்சிட போடுவான் அப்படின்றது, இதை ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சு இதுதான் அவன் பிளான் பண்ணியிருக்கான், அதனாலதான் நம்மள வந்து ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றான். எங்க இந்த ஜுவர் வந்துட்டு இந்த ஒயின் பண்றதுக்குன்னே ஒரு அசோசியேஷன் வச்சிருப்பாங்க, அந்த அசோசியேஷனோட சேர்மேன் கிட்ட போயிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா. இவ அந்த சேர்மேன் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, இவ வந்து ஒரு மலைப்பகுதியில ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது மலைப்பகுதியில ஒரு ஊற்று மாதிரி இருக்கு, அது வழியா வந்து நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வைன் பண்றதுக்கு தேவையான தண்ணி வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அவர் சொல்றாரு, என்னமா அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு தானே நான் கேள்விப்பட்டேன், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறப்போ, நானா கண்டுபிடிக்கல, நானா உருவாக்குனது,
அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா என்னோட ஒயின் பிசினஸ திருப்பியும் நான் பழையபடி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க ஒண்ணும் சும்மாலாம் பண்ண வேணாம். இது வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா தங்கத்த எடுத்து வைக்கிறா. இவ அன்னைக்கு பேங்க்குக்கு போயிட்டு அவளோட அசிஸ்டன்ட் ஏதோ எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாள்ல. அது ஃபுல்லா தங்கம் தான். அத எடுத்து குடுத்ததும் அவருக்கும் மனசு மாறிடுது. சரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. இவரும் ஃபுல் பிளானும் சொல்லிட்டு நாளைக்கு சொதப்பாம இத கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் நான் இப்ப குடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஒரு போனஸ் மாரி தான். இன்னும் உங்களுக்கு நெறைய காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. எங்க ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, மேம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பிரீவர்ஸ் அசோசியேஷன் சேர்மன் வந்துட்டு நாளைக்கு ஏதோ ஒரு செரிமனி இருக்குன்னு எல்லாருக்குமே இன்விடேஷன் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றா. இது எல்லா வருஷமுமே நடக்குமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறப்போ, இல்ல மேம் இது வந்து ஜுவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்களாம். மலை மேல ஏதோ ஊற்று இருக்கு. அந்த ஊற்றுல இருக்கிற தண்ணிய வச்சு ஒயின் பண்ணா சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் ஏதோ செரிமனி போல அப்படின்றா. அது மட்டும் இல்ல, அங்க வந்து கடவுளால் தேர்வு செய்யப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஒயின் பிசினஸ் தான் பயங்கரமா போக போகுது. அப்படி ஒரு ஆளையும் வந்து நாளைக்கு சூஸ் பண்ண போறாங்க. அதான் அந்த செரிமனி அப்படின்றா. ஹீரோயினும் நீ வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் இவளும் ஹீரோ பார்க்கணும்ட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போறா. அங்க போயிட்டு ஹீரோ கிட்ட நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும். நீங்க என் கூட வருவீங்களா அப்படின்னு கேட்கிறா. ஹீரோவும் நாளைக்கா? இப்போ வந்து கேக்குறீங்க? அதுவும் இந்த நைட்ல அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா இந்த நைட்ல தான். ஏன் வரமாட்டீங்களா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோவும் ஓகே வரலாமே எங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கப்போ இந்த மாதிரி லூ ஃபேமிலியோட கிரேவ்யார்டு சுடுகாடு இருக்கும்ல அங்க வந்துருங்க அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் மீட் பண்றதுக்கு இவளுக்கு வேற இடமே கிடைக்கலையா என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படியே சரி ஓகே வரேன் அப்படின்ட்டு போயிடுறான். அடுத்த நாள் 2 பேருமே அந்த செரிமனி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனா ஜுவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் தேடி இருக்காங்க. இந்த ஊற்று யாருனாலுமே இந்த மலையில கண்டுபிடிக்க முடியல. இவ கண்டுபிடிச்சிருக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒயின் பண்ணா இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்ற ரீசனும். அதுக்கப்புறம் யார் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது இப்பதான் ரிவீல் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஷீட் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த ஷீட்டை போயிட்டு அந்த தண்ணி கீழே வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியில இருக்க மூலிகையால இதுல ஒரு பேர் வருமா. அந்த பேர் யாருதோ அவங்க தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா. யார் நேம் இருக்க போது? ஜுவர் நேம் தான். ஏன்னா அவ தான் இந்த ஊற்றையே கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அப்ப அந்த ஷீட்ல இருக்கிறதோ அவ பேரா தானே இருக்கும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஷீட் எடுத்துட்டு போய் அந்த தண்ணி கீழே வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் பேரு சென்னன்சின்னு வந்துருது. உடனே இந்த ஜுவரோ சமாளிக்கணும்ல. அதுக்காக அது எப்படி நம்ம அசோசியேஷன்லயே ஒரு ஆள் கிடையாது, அவங்கள எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறா. ஜுவர் என்னமோ அவளோட பேர் வரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா கடைசியில வந்து ஹீரோயின் பேர் வந்ததுனால பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அந்த ஊர் மக்களும் ஆமா இல்ல எப்படி அசோசியேஷன்ல இல்லாதவங்களை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ அப்போ ஹீரோயின் சொல்றா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா ஹீரோ தான் பெரிய ஜென்ரல் ஆச்சு, அவர்கிட்டயே கேளுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்கலாம் அப்படின்றப்போ ஜுவருக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோ கண்டிப்பா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஊர் மக்கள் எல்லாருமே கரெக்ட் தானே, ஹீரோவே இவ்வளவு பெரிய ஆள் இருக்கப்போ அவர்கிட்டயே கேட்கலாமே அப்படின்ட்டு கேட்கிறப்போ ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா கடவுளால தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தவங்க எப்படி நீங்க மாத்துவீங்க? உங்க அசோசியேஷன் மெம்பரா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயினை வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளா மன்னிச்சிருங்க அப்படின்றான். இதை கேட்டதுமே அங்க இருக்கவங்க கரெக்ட் தானே அப்படி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பண்ணிடலாம்னு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அசோசியேஷன்ல ஒரு மெம்பர் ஆயிட்டாங்க, இனி இவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஷுவருக்கு மூஞ்சி எங்க வச்சுக்கிறதுனே தெரியல. ஏன்னா இது வந்து இவ பண்ண ஒரு பிளான், அது வந்து ஹீரோயினுக்கு சாதகமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சக்சஸ் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் வேற அசோசியேஷன் மெம்பர்ல ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு ஆயிட்டாங்க. அதனாலயே வந்துட்டு 2 பேரும் சக்சஸ் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி எல்லாமே ஓகே தான், இந்த பேர் எப்படி உங்க பேர் வந்துச்சு அப்படின்னு கேக்குறப்போ அது ஒண்ணும் இல்ல, என் ஆள் ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தது கேட்டாங்க, அவ்வளவுதான். அதை வந்து என்கிட்ட சொன்னா நான் அப்படியே என் பேரா மாத்திட்டேன், அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஒயின் பிசினஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த கடை ஓபன் பண்றதுக்காக நிறைய பேரை வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோயின் சொல்றா இன்னைக்கு வந்து இது கடை ஓப்பனிங், அதனால நீங்க எவ்வளவு வேணா ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ அவங்க அண்ணா சொல்லிடுறான் இது எல்லாமே என்னோட ட்ரீட், ஸோ நீங்க எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் குடிக்கலாம். அதே மாதிரி உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் கேதரிங்ஸ் அப்படி ஏதாவது பண்ணீங்கனாலும் எங்க கடை ஒயின் வந்துட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜுவர் வந்துட்டு கையில ஒரு பூக்கத்தை எடுத்துட்டு வரா. அந்த பூ எல்லாமே வந்துட்டு வெள்ளை கலர்ல இருக்கு. மோஸ்ட்லி அந்த டைம்ல வந்துட்டு யாருமே ஒரு நல்ல காரியத்துக்கு போறப்போ வெள்ளை கலர் பூ கொடுக்க மாட்டாங்க போல. இவ அதை எடுத்துட்டு வரதுமே எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ ஹீரோயின் நீ கையில வெள்ளை கலர் பூ எடுத்துட்டு வரும்போதே தெரியுது நீ வந்து என்ன வாழ்த்தணும் அப்படின்னு வரல அப்படின்னு சொல்றப்போ ஜுவர் சொல்றா இங்க இருக்க எல்லாருமே மனசுக்குள்ள அவ்வளோ வண்ணத்தை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கானுங்க, இதுல நான் மட்டும் ஒன்னும் விதிவிலக்கு இல்லையே அப்படின்ற. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வரா. வந்ததுமே ஹீரோக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை இருந்ததுனால ஹீரோனால வர முடியல. பட் அவர் கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு உடனே அந்த கடைக்காக ஏதோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது நிஜமாவே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த கடை ஓப்பனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து ஒரு பேஸ்ட்ரி செஞ்சு எடுத்துட்டு போறான். ஏன்னா அந்த ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பிரின்ஸே கிஃப்டா ஒரு பொண்ணு கொடுத்துருப்பானே அந்த பொண்ணு கிட்ட ரெசிபி கூட வாங்கியிருப்பாங்க. அது வந்து ஹீரோயின்காக பண்றதுக்கு தான். அதனாலதான் அவன் அந்த ஓப்பனிங் கூட வராம வீட்டுல இருந்து அவன் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் இருக்கான்ல, அவன் போயிட்டு அந்த எல்லாம் தெரிஞ்ச அந்த
அந்த ஆன்ட்டி கிட்ட போயிட்டு கேட்குறான், ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்றப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு சீடர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட தான் வந்து ஏதோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கதை போயிட்டு இருக்கு. நான் முழுசா உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்றேன். பழைய ஒரிஜினல் சென்டென்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தானே பாய்சன் வச்சு கொண்டிருப்பாங்க. அந்த பாய்சன் யார் வச்சாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம அண்ணன் தேடிட்டு இருக்கான். எங்க இந்த பிரின்சி அனுப்பி வச்ச அந்த ஸ்பை பொண்ணு ஒரு வாட்டியும் சீக்ரெட் லெட்டர் வந்துட்டு அந்த பிரின்சிக்கு அனுப்பும்போது ஹீரோயின் பேரை மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டே இருக்கா. இதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், கண்டிப்பா இவளுக்கு வந்து ஹீரோயின் மேல பொறாமை ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோ கூட ஹீரோயின் க்ளோஸா இருக்காங்க அப்படின்றதுனால இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கப்போ பிரின்சியை சொல்றான், என்னதான் இவன் வந்து ஒரு பொறாமையில அனுப்பியிருந்தாலும் திருப்பி திருப்பி ஹீரோயின் பேர் வருது அப்படின்னா கண்டிப்பா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு. சோ அது என்ன அப்படின்னு க்ளோஸா வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் அசிஸ்டன்ட் அனுப்பி விடுறான். எங்க ஹீரோயின் வந்துட்டு கடை ஓபன் பண்ணதுல இருந்து பிசினஸ் ஓஹான் போயிட்டு இருக்குது. இவங்க அதுக்குள்ள ரோஸ் வைன் அப்படின்னு ஏதோ ஒரு வைன் இருக்கு போல, அந்த வைன் வந்துட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னு போர்டு வைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இங்க அப்படியே திரும்பி ஆப்போசிட்ல ஜுவல் கடையை பார்த்தா ஒரு பையன் வரலையே. அங்க ஆஃபர் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால எல்லாருமே ஹீரோயின் கடைக்கு போயிட்டாங்க. இங்க ஒருத்தர் வரல, எல்லாரும் ஈ அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜுவல் கிட்ட அந்த கடையில இருக்க மேனேஜர் சொல்றான், மேம் கண்டிப்பா நம்ம இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடையை இழுத்து போட வேண்டிய நிலைமை வந்துரும். எல்லா காசும் போயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்றப்போ அவ யோசிக்கிறா, என்ன பிளான் பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயினோட கடையை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு அப்படியே நெஞ்சு புடிச்சிட்டு படுத்துறான். நெஞ்சு வலி வந்துருச்சு போல. உடனே என்ன சொல்லிடுறான், எனக்கு ஹீரோயினோட கடையில இருக்க ஒயினை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் பதறாங்க. ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு அப்படி எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது வந்துருமோன்னு வேற பயந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கொஞ்சம் எல்லாரும் அமைதியாங்க, என்னோட மருத்துவர் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ யார் வராங்கன்னா ஹீரோயினோட மருத்துவர் இருப்பார்ல, அவர் வந்து செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இவருக்கு வந்துட்டு ஒன்னும் நெஞ்சு வலி வந்த மாதிரி எல்லாம் தெரியலையே அப்படின்றப்போ ஹீரோயின் சொல்றா, சாச்சா அது எப்படியோ அப்படியே விட முடியும். நீங்க தான் உங்க ஆயுதத்தை எடுங்களேன், உங்க நீடல் எல்லாம் வச்சுப்பீங்களா, அந்த ஊசி வச்சு அக்குபஞ்சர் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி வேற ஏதாவது ப்ராப்ளமான கண்டுபிடிங்க அப்படின்ற. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் நடிக்கிறான் அப்படிங்கிறது. அவரும் ஆமா ஆமா நீங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அவரோட ஆயுதத்தெல்லாம் எடுக்கிறாரு. விதவிதமா கத்தி ஊசி எல்லாம் வச்சிருக்காரு. இதை பார்த்ததுமே அவனுக்கு கொஞ்சம் அள்ள விட்டுருது. அவரும் இததான் நல்லா ஷார்ப்பா இருக்கு, குத்துவமா அப்படின்ட்டு வரப்போ, அச்சா ஏதோ நான் நல்லா ஆயிட்டனே, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு நெஞ்சு வலியே இல்லை அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். தம்பி இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் எந்திரிக்காதீங்க, படுங்க, உங்களுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது, வாங்க குத்தி பார்த்துடலாம் அப்படின்னு உடனே அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு சொல்றான், என்ன எல்லாரும் நம்பிட்டீங்களா, நான் சும்மா ஜோக் பண்ணேன், சரக்குல எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, சரக்குலாம் அருமையா இருக்கு, எல்லாருமே குடிங்க அப்படின்ட்டு ஓடிடுறான். எங்க ஜுவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏதோ தாடி மீஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் கழட்டிட்டு இந்தாங்க நீங்க கேட்டதா அப்படின்னு எடுத்து கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு லெட்டர், அதுல உள்ள ஃபுல்லா ரெசிபி எழுதி இருக்கு. இவங்க பண்ண பிளான் என்னமோ இந்த ரெசிபியை திருடுறது தான். அதுக்காக இவங்க எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவனை ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க. அந்த டைம்ல எல்லாருமே அங்க போனதுனால இவன் ரெசிபி திருடிட்டு வந்திருக்கான். இந்த திருடின ரெசிபி வச்சு எப்படியெல்லாம் வைன் பண்ணாங்க, அப்படியே ஹீரோயின் கிட்ட எப்படி பல்ப் வாங்கினாங்க அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாமே உங்க போனை தேடி வரும். பை கைஸ்.